டிஆர்பி, யூஜி, பிஆர்டி, பிடி தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு இந்த பதிவு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டிஆர்பி, யூஜி, பிஆர்டி தேர்வு எழுதி வெற்றி பெற்ற மாணவர்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் முடித்து ஃபைனல் வந்துருச்சு. இப்போ வந்து ஹிஸ்ட்ரி அண்டு தமிழ் மட்டும் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. மற்ற மாணவர்கள், அதாவது இந்த வெரிஃபிகேஷனுக்கு போயிட்டு கிடைக்கலன்ற மாணவர்களுக்கும் இந்த 1 மார்க்கு 2 மார்க் டிஃப்ரென்ஸில் வேதனைப்படக்கூ பக்கம் வந்துட்டு கிடைக்கல, அதேமாதிரி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிட்டு கிடைக்கலன்ற மனவேதனை உள்ள மாணவர்களுக்கு இந்த பதிவு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து 94லேருந்து இந்த போட்டித் தேர்வு, இந்த கல்வி சார்ந்த இந்த துறையில் 30 வருஷமாக நான் இருக்கேன். இப்போ எவ்வளோ மாணவர்கள் வந்து படிக்க வந்திருக்காங்க, எப்படி அவங்க வரும்போது இருப்பாங்க, இன்றைக்கி எப்படி இருக்காங்க அப்படின்றதெல்லாம் நான் கண்கூடாக தெரியும். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த போட்டித் தேர்வு அப்படின்றது நம்ம ஒரு டைம் எழுதுகிறோம், எழுதி பக்கம் வந்து கிடைக்கல அப்படின்னா எவ்வளோ ஒரு கஷ்டம் இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய வேதனைகளும் நாங்கள் பார்த்துருக்கோம். அதுக்கு பிறகு அவங்க அடைந்த வெற்றிகள் வந்து எவ்வளோ பெரியது அப்படின்றதும் எனக்கு தெரியும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த தேர்வு எழுதி இந்தளவுக்கு நம்ம வந்துட்டோம், இன்னும் ஒரு மார்க் 2 மார்க் ஒரு 5 மார்க் கூடுதலாக எடுத்திருந்தால் நான் போஸ்ட்டுக்கு போயிருக்கலாமே அப்படின்ற ஃபீலிங்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஏன்னா வந்து ஒரு 10 மார்க் 20 மார்க் டிஃப்ரென்ஸில் கிடைக்கலன்னு தைரியமாக வந்து அடுத்து படிச்சுட்டு இருப்பாங்க. பட் உங்களுக்கு கிடைக்கலையே அப்படின்ற வேதனையில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கப்போ இந்த பின்னாடி இருக்கவங்க வந்து உங்களை கிராஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. மைண்டில் ஃபஸ்ட்டு நீங்கள் அதை தெரிஞ்சுக்கங்க. தோல்வியே வெற்றிக்கு அறிகுறி. மிகப்பெரிய வெற்றி அடைகிறான்னா பல தோல்விகள் அடைந்தவன் மிகப்பெரிய வெற்றி அடைகிறான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த தோல்விகளை கண்டு தோண்டு போகாமல் அடுத்து வரக்கூடிய நம்மளுடைய தகுதிக்கு, கல்வி தகுதிக்கு எந்தெந்த தேர்வுகள் இருக்குதோ எல்லாத்தையும் பதம் பார்க்கணும். அந்த மாதிரி நீங்கள் வந்து முயற்சி எடுக்கணும். ஸோ இப்போ வந்து இந்த தேர்வில் கிடைக்கலையே, அடுத்த லிஸ்ட் எப்படி போடுவான், எப்போ வரும் அப்படின்ற அந்த வேதனையும் பல பேருக்கு இருக்குது. ஸோ அது வந்தால் போட்டால் அதுக்குள்ளே கிடைச்சா ஓகே அப்படின்ற ஒரு பாசிட்டிவான மைண்டை வச்சுக்கிட்டு நீங்கள் அடுத்து பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். ஏன்னா உங்களை நீங்களே வந்து திடப்படுத்திக்கணும். அதாவது இந்த தேர்வு அப்படின்றது டோட்டலாக இவ்வளோ வேக்கன்ட், இவ்வளோ போஸ்டிங் தான் போட்டிருக்காங்க. ஸோ இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து தேர்வு தான் அப்படின்றது முடிவாகி போச்சு. ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா படித்தா வாங்கிடலாம் அப்படின்ற எண்ணங்களை நீங்கள் வந்து மனசுக்குள்ளே கொண்டு போவாங்க. அதே மாதிரி இந்த தேர்வை நிறைய நம்ம டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ வந்து நிறைய பேர் நல்லா படிச்சிருப்பீங்க, அங்கே போய் எழுதுகிறப்ப உங்களை அறியாமல் ஆஸ்லேஷன் மைண்டில் அங்கே வந்து தப்பு பண்ணியிருப்பீங்க. ஸோ அது வெளியே வந்துட்டு ஐயோ இந்த 1 மார்க் நான் போட்டதுன்னா கிடச்சிருக்குமே, இந்த 2 கொஷின் தெரிஞ்சே தப்பு பண்ணிட்டுமே, இது சரியாக பண்ணியிருந்தேன்னா கிடச்சிருக்குமே அப்படின்ற வேதனைகள்லாம் நிறைய பேருக்கு உண்டு. ஏன்னா வந்து இது எல்லாருக்கும் நடக்கிறது தான். ஸோ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா முறையாக இதை வந்து ப்ராக்டிஸ் இல்லாத போகிறதுனால தான். நம்ம அறிவு கூர்மையை செக் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி போட்டித் தேர்வு. நம்ம அறிவு கூர்மையாக எந்தளவுக்கு இருக்கோம், நீங்கள் வந்து அந்த அறிவு திறனை வந்து எந்தளவுக்கு வளர்த்திக்கிறீங்கன்றதை பொறுத்து தான் இந்த தேர்வில் வந்து நல்ல மதிப்பெண்ணும் நல்ல வெற்றி கிடைக்கும். ஸோ ஒரு தேர்வு எழுதி இந்தளவுக்கு வந்திருக்கோம் அப்படின்றத வந்து உங்களுக்குள்ளேயே ஒரு ஆறுதல் படுத்திக்கிட்டு நம்ம இன்னும் இதுக்கு மேலே வரணும் அப்படின்னு நினைக்கணும். ஏன்னா உங்களுக்கு கீழே இருக்கவங்க வந்து உங்களை மிந்தி மேலே வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் அதுக்கு மேலே தயாராகிட்டு இருந்தீங்கன்னா தான் வர முடியும். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நீங்களே கூட நமக்கு இவ்வளோ தூரம் வராதுந்தால் 1 மார்க்கில் கிடைக்கலனாலும் சரி, அரை மார்க்கில் கிடைக்கலனாலும் அங்கே வந்து கிடைக்கல தான், 10 மார்க்கில் எடுத்து கிடைக்காதவனும் கிடைக்கல தான். ஸோ அப்போ வந்து என்னென்னா, இப்போ கூட பார்த்திங்கன்னா எலெக்ஷனில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வெற்றி அப்படின்றது வந்து ஒரு 1000 ஓட்டு, 100 ஓட்டு, 500 ஓட்டு இப்படி வந்து தோல்வி அடைஞ்சிருக்காங்க, பல கோடி ரூபா செலவழிச்சு. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த தோல்வி அப்படின்னு வரப்போ அது வந்து ஏற்றுக்கிற மனப்பக்குவத்தை நீங்கள் கொண்டாடணும். அதுக்கடுத்தது இதே தான் அப்படின்ற மாதிரி கிடையாது. நம்ம எந்தளவுக்கு வந்திருக்கோம், இன்னும் எவ்வளோ வந்தால் நம்ம கிடைக்கும். ஸோ நமக்கு பின்னாடி இருக்கவங்க நமக்கு முன்னாடி முந்திக்கிறதுக்கு முன்னாடி நாம் இன்னும் அதை விட சிறப்பாக முந்திக்கணும் அப்படின்ற எண்ணத்தை உங்களுக்குள்ளே கொண்டாடணும். நம்மளை சுற்றி இருக்க அத்தனை பேருக்குமே நான் அந்தளவுக்கு பண்ணியிருக்காங்க, இவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, என்னால் முடிஞ்ச எஃபெக்ட் போட்டேன், இவ்வளோ வந்துட்டேன், இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணால் கிடச்சிடும், நான் இன்னொரு முயற்சி நான் பண்ணுறேன். அந்த மாதிரி தொடர்ந்து இப்போ ஒன்றும் இல்லை, எத்தனையோ சாதனையாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் பல முயற்சிகள் பண்ணி சாதனை புரிஞ்சிருக்காங்க. ஸோ நம்ம வாழ்க்கையில்
சந்தோஷமாக இருக்கிறதுக்காக நீங்கள் வந்து கஷ்டப்படுறீங்க. இந்த மாதிரி ஒரு தேர்வு எழுதி வெற்றி பெற்று ஒரு நிரந்தரமான லைஃப் கிடைக்கும் அப்படின்ற எண்ணத்துக்கு தான் நீங்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறீங்க. அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காமல் அடுத்த தேர்வுக்கு உங்களை வந்து தயாராக்கிறதுக்கு உங்களுக்கு மன வலிமையை, மன திடத்தையும், தைரியத்தையும், தன்னம்பிக்கையும் நீங்கள் வந்து ஏற்படுத்திக்கிட்டு அடுத்தடுத்து படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா நான் வந்து பல மாணவர்களை பார்த்துருக்கேன். ஸோ வந்து இப்போ டெட்லேயே வந்து பார்த்திங்கன்னா 2011 ஒரு செங்கம் அப்படின்ட்டு செங்கத்தை திருவண்ணாமலை பக்கம் செங்கம் சேர்ந்த ஒரு பொண்ணு 1 மார்க்கில் ஃபெயில் ஆயிடுச்சு. அடுத்த கால்ஃபர் வருது, வந்த உடனே அட்மிஷன் வந்து ஃபஸ்ட்டு என்கிட்ட ஜாயின் பண்ணது. அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் 1 அது படிக்கிறப்ப நான் வந்து சொன்னேன், இந்த பேப்பர் 1 பேஸ் பண்ணி என்னென்ன இருக்குது. இப்போ பேப்பர் 1 படிக்கிறது அது டிகிரி முடிச்சிருக்கு. ஸோ இப்போ டிகிரி முடிச்சிருக்கிறப்போ பேப்பர் 1க்கு எலிஜிபிள் இருக்குது. டிஎன்பிசி குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 எல்லாமே இருக்குது. ஸோ இந்த தேர்வு நீ வந்து தொடர்ந்து இதை வச்சு மற்றதெல்லாம் எழுதலான்னு சொல்லி ஐடியா கொடுத்து பேப்பர் 1 எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிச்சு. அதே மாதிரி டிஎன்பிசி அந்த பேப்பர் 1 ரிசல்ட் வரத்துக்குள்ளே குரூப் 4 பாஸ் பண்ணி போஸ்டிங் கிடச்சிது. அப்புறம் டெட்டு கிடச்சி செங்கத்துக்கு பக்கத்துலேயே ஜாயின் பண்ணிடுச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா குரூப் 2 பாஸ் பண்ணது. ஸோ 3 தேர்வில் தொடர்ந்து வெற்றி. அதுக்கு முன்னாடி தேர்வில் 1 மார்க்கில் தோல்வி அடைந்த பொண்ணு அடுத்து வந்த 3 தேர்வில் வெற்றி பெற்றுச்சு. அந்த மாதிரி ஒவ்வொரு தேர்வும் எழுதி கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் எதனால் கிடைக்கல, எப்படி நான் முயற்சி பண்ணுன்ற முயற்சி வந்து தொடர்ந்து நீங்கள் பண்ணுறீங்கன்னா வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். அதனால் அடுத்த தேர்வு பிஜி முடிச்சிருந்தால் பிஜிக்கும், இல்லை இதே யூஜி தான் இருக்குன்னா யூஜி, நெக்ஸ்ட்டு இப்போ டிஎன்பிசி குரூப் 2 கூட அப்ளை பண்ணியிருந்தால் அதுக்கு முயற்சி பண்ணலாம். அந்த மாதிரி தொடர்ந்து பண்ணுங்கள். எல்லாராலையுமே வெற்றி பெற முடியும். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி முயற்சி பண்ணால் எல்லாருமே சாதிக்க முடியும். நீங்களும் ஒரு நல்ல ஆசிரியராகலாம். பேப்பர் 1, பேப்பர் 2 முடித்த மாணவர்களுக்கு இந்த பதிவு கிடைச்சவங்க சந்தோஷம், கிடைக்காதவங்க தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். வெற்றியடை முறை அதற்கு யூனிக் அகாடமி சார்பாக உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணாலும் நாங்கள் பண்ண தயாராக இருக்கோம். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.